மாவட்டம் திருமக்கோட்டையில் வசித்து வரும் MSc B.Ed படித்த மூதாட்டியை 7 நாட்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 21 லட்சத்தை சைபர் மோசடி கும்பல் சுருட்டியுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் மகள்கள் மருமகன்களை கைது செய்து விடுவதாக மிரட்டி மோசடி கும்பல் பணம் பறித்தது எப்படி? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த திருமக்கோட்டையைச் சேர்ந்தவர் 70 வயது திலகவதி. MSc B.Ed படித்தவர். இவரது கணவர் பைரவமூர்த்தி. இந்த தம்பதியின் 2 மகள்கள் கணவர் குழந்தைகளுடன் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். கணவர் இறந்த நிலையில் திருமக்கோட்டையில் தனியாக வசித்து வருகிறார். மகள்களுடன் வீடியோ காலில் பேசுவதற்காக ஸ்மார்ட் போன் பயன்படுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அவரை வாட்ஸ்அப் மூலம் வீடியோ காலில் அழைத்த மர்ம நபர் ஒருவர் தன்னை மும்பை போலீஸ் என அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளார். மும்பையில் கைதாகியுள்ள ஒரு தீவிரவாத கும்பலிடம் மூதாட்டியின் ஆதார் எண் உள்ளதாகவும் அதை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்கள் நடந்துள்ளதாகவும் 2 மணி நேரத்தில் செல்போன் எண் முடக்கப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் மூதாட்டியின் ஆதார் பான் எண்ணை பயன்படுத்தி தீவிரவாதிகளுக்கு பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் அச்சுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக CBI, ட்ராய், வருமான வரித்துறை, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பேசுவார்கள் என கூறியுள்ளார். அடுத்தடுத்து இருவர் CBI, NCP அதிகாரிகள் என கூறி பேசியுள்ளனர். தான் எந்த குற்றச் செயல்களிலும் ஈடுபடவில்லை என்று மூதாட்டி அவர்களிடம் கூறியுள்ளார். மூதாட்டியை காப்பாற்றுவதாக கூறிய மர்ம நபர்கள் அவரின் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் சட்டவிரோதமான பணம் இல்லை என அறிய அதை ரிசர்வ் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறி ஒரு வங்கிக் கணக்கு எண்ணை அனுப்பியுள்ளனர். அந்த பணத்திற்கு ரசீது அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். பணத்தை அனுப்பாவிட்டால் வெளிநாட்டில் வசிக்கும் மகள்கள் மருமகன்களையும் கைது செய்ய நேரிடும் என மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன மூதாட்டியும் முதலில் 10,50,000, இரண்டாவது தவணையாக 50,505 ரூபாய், மூன்றாவது தவணையாக 9,95,000 என மொத்தம் ரூபாய் 20,95,505 ரூபாயை அனுப்பியுள்ளார். 7 நாட்களாக மூதாட்டியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து வைத்திருந்த அந்த கும்பல் போனை சார்ஜ் போடும் போதும் பேருந்தில் செல்லும் போதும் கூட வீடியோ காலில் இருக்க வைத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக யாரிடமும் கூறக்கூடாது என தெரிவித்துள்ளனர். இதனால் தனது மருமகனிடம் 10 லட்சம் ரூபாய் வாங்கிய மூதாட்டி மோசடி கும்பல் குறித்து கூறாமலேயே பணத்தை பெற்றுள்ளார். இந்நிலையில் மூதாட்டி அனுப்பிய பணத்திற்கு அவர்கள் ரசீதை அனுப்பியுள்ளனர். வாட்ஸ்அப்பில் வந்த ரசீதை MSc B.Ed படித்த மூதாட்டி பார்த்தபோது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. CBI பெயரிலான அறிக்கையில் ரிசர்வ் வங்கியின் சீல் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்தவர் விசாரித்த போதுதான் இந்த கும்பல் டிஜிட்டல் அரெஸ்ட் கும்பல் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மூதாட்டி திலகவதி திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இது என்ன ஃபோன்லேயே மிரட்டி என்னை ஒரு மாதிரி வச்சு பிள்ளைங்களையெல்லாம் எல்லாரையும் சேர்த்துருவோம், ஜாயின் பண்ணிடுவோம், அவங்கெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் பணம் டிரான்சாக்ஷன்லாம் தப்பாக நடந்திருக்கு, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் போட்டிங்கன்னா தான் நாங்கள் இதுலேருந்து உங்களை மீட்டு கொடுக்க முடியும், போட்டிருங்க, உங்களுக்கு ஒரு நாள்லேயே காலையில் கட்டினீங்கன்னா சாயங்காலம் ரிலீவ் ஆகி உங்கள் அக்கௌண்ட்லேயே டிரான்சாக்ஷன் ஆகிடும்னு சொல்லி என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்க வச்சு நகையை அடை வச்சு கடனும் 10 லட்சத்தை வாங்கி போட்டிருக்கேன். என்னை இந்த பணமெல்லாம் எனக்கு சற்று மீட்டு கொடுத்து கவர்மெண்ட் எனக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றியோடு இருப்போம். மற்றவங்களும் இந்த விழிப்புணர்வோடு இருக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உங்களுடைய ஃபோன் இன்னும் 2 மணி நேரத்தில் லாக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாக் பண்ணாமல் இருக்கணும்னா ஒரு நம்பருக்கு பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு பெரிய குற்றவாளியை தேச விரோத குற்றவாளியை பிடிச்சிருக்கிறோம். அந்த குற்றவாளிகிட்ட உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகணும்னா நீங்கள் ஒரு பேங்க்லேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும். அந்த டிரான்சாக்ஷன் எந்த இடையிலையும் வழிமறித்து யாரும் பணம் எடுக்கலைன்னா உங்களை நம்பி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் உள்ள உங்களுடைய மகள் மருமகனுக்கெல்லாம் பிரச்சனை, உங்களையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 24 மணி நேரத்தில் உங்கள் ஊருக்கு போலீஸ் வந்துடும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 7 நாளாக வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே
வீடியோ கால்லே தான் இருக்கணும், சார்ஜ் போடும்பொழுதும் வீடியோ கால்லே இருக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி பேங்க்கில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணம் இல்லாமல் இவங்க டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு 4,60,000 ரூபா நகையும் அடை வச்சு கொடுக்குறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனை வந்து நாங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியல, திரும்ப இன்னொரு 10 லட்ச ரூபா போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மருமகன்ட்டே இன்னொரு 10 லட்ச ரூபா வாங்கி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது அவங்க ஊர்லேருந்து லட்சுமாவடி வரலும் வீடியோ கால்லே இருக்கணுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரசீது தராங்க. சிபிஐலேருந்து அந்த ரசீது தரதாகவும் கீழே வந்து ஆர்பிஐ சீல் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே தான் அவங்க வந்து எம்எஸ்சி பிஎட் படித்தவங்க அப்படிங்கிறப்ப சிபிஐயோட இதில் எப்படி ஆர்பிஐயோட சீல் இருக்குங்கிறது சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்பவும் இப்போயும் தொடர்பில் இருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு திரும்ப பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு பயங்கரமான மிரட்டல் விடுத்ததுனால இவங்க சொல்லலை. அப்புறம் சந்தேகத்தின் பேரில் திரும்பவும் இன்னும் பணம் கேட்கும் பொழுது இன்றைக்கி வந்து காவல் கண்காணிப்பாளர்கிட்ட வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம். மூதாட்டியின் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சிபிஐ, ட்ராய், வருமான வரித்துறை, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் என எந்த விசாரணை அமைப்பின் அதிகாரிகளும் வீடியோ கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ விசாரிக்க மாட்டார்கள் என்றும், இதுபோன்று வரும் வீடியோ கால்களை நம்பி பொதுமக்கள் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.